வணக்கம். நாம உழைக்காமலேயே மாசம் ஒரு நிரந்தரமான வருமானம், அதாவது ஒரு பாசிவ் இன்கம் வரணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க. ஆனா இந்த காலத்துல அது அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன? கண்டிப்பா சாத்தியம்தாங்க. நடுத்தர குடும்பங்களோட இந்த பொருளாதார கவலையை போக்குறதுக்கான ஒரு சூப்பரான, அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு தீர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த தொகுப்புல அலச போறோம். ஸ்ரீ மீனாட்சி கார்டன் பூஞ்சுத்தி லே அவுட் கொண்டு வந்துள்ள ஒரு அருமையான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலை பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். மாசம் ஒரு 20,000 ரூபாய் வாடகை மூலமா வருமானம் வரணும்னா நாம குறைஞ்சது ஒரு 60 லட்சம் ரூபாயாவது முதலீடு செஞ்சு வீடு கட்டணுமேன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் விரக்தியாவும் இருக்கு. இவ்ளோ பெரிய தொகைக்கு நம்மள மாதிரி ஆளுங்க எங்க போறது, எப்படிங்க சேமிக்கிறது? உங்க விரக்தி எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த கவலையே இனி உங்களுக்கு வேணாம். இந்த கேள்வியை நாம அப்படியே தலைகீழ மாத்த போறோம். 60 லட்சம் முதலீடு இல்லாமலேயே எப்படி அதைவிட பல மடங்கு குறைவான ஒரு சிறு முதலீட்டுல அதே 20,000 ரூபாயை மாசம் சம்பாதிக்க முடியும், நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குறேன். அது எப்படிங்க சாத்தியம்? முதலீடுனாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வருமே, நம்ம பணம் அங்க பாதுகாப்பா இருக்குமா? 100% பாதுகாப்பா இருக்குங்க. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முதலீட்டோட முதல் அஸ்திவாரமே இந்த நிலம்தான். மீனாட்சி கார்டன்ல ஒரு சதுர அடி வெறும் 594 ரூபாய் தான். குறைந்தபட்சமா 1800 சதுர அடி நிலத்தை, அதாவது சுமார் 10,69,200 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, இது டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் வாங்கிய முழுமையான அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிலம். அப்பாடா, அப்போ நிலம் நம்ம பேர்ல பத்திரமா இருக்கும், அதுவும் அரசாங்க அங்கீகாரத்தோட கிடைக்குதுங்கிறப்ப நம்ம கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணத்துக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குதுங்க. சரி, நிலம் வாங்கிட்டோம். ஆனா வெறும் நிலம் எப்படி மாசம் பணத்தை கொடுக்கும்? நிலத்தை சும்மா போட்டா தானா எப்படி வருமானம் வரும்? ட்விஸ்ட் அங்கதாங்க இருக்கு. இது ரொம்ப சுலபமான 4 ஸ்டெப் தான். முதல்ல அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிலத்தை வாங்குறது. 2வது, வாங்கிய அந்த நிலத்துல ஒரு 1000 சதுர அடியில ஒரு காளான் பண்ணையை அமைக்கிறது. 3வது, ரொம்ப முக்கியமானது, வெறும் 45 நாட்கள் மட்டும் காத்திருப்பது. 4வது ஸ்டெப், உங்களுக்கான மாதாந்திர வருமானத்தை தொடங்குறது. என்னது, வருஷக்கணக்கா வெயிட் பண்ணாம வெறும் 45 நாள்ல பிசினஸ் ஆரம்பிச்சு வருமானம் வர ஆரம்பிச்சிடுமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமாங்க, வெறும் 45 நாட்கள் தான். மாசத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் இதுல சுலபமா லாபம் பார்க்கலாம். எப்படின்னா, 1 கிலோ காளானுக்கு 50 ரூபாய் நிகர லாபம்னு வச்சுக்கிட்டா கூட தினசரி 50 கிலோ உற்பத்தியில ஒரு மாதத்துக்கு இந்த 50,000 ரூபாய் லாபத்தை ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். ஆனா தினமும் 50 கிலோ காளான நாங்க எங்க போய் விக்கிறது? வாடிக்கையாளர்களை தேடுறதுக்கே பாதி உசுறு போயிடுமே. கவலையே வேணாம், அதுக்கும் இவங்க ஒரு அருமையான தீர்வு வச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா தினமும் 50 கிலோ காளான் சப்ளை செய்யறதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க முன்னாடியே சைன் பண்ணிருக்காங்க. அதனால உற்பத்தியாகிற உங்க பொருளுக்கு பக்கா மார்க்கெட் சப்போர்ட் கேரண்டி. உங்களோட விற்பனை பயம் இப்போ முழுசா நீங்கிருக்கும் நம்புறேன். ஓகே, மார்க்கெட் கவலையும் இல்ல. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. பண்ணை அமைக்க ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றீங்க. நிலத்துக்கு ஏற்கனவே ஒரு 10 லட்சத்துக்கு மேல கொடுத்துட்டு மறுபடியும் பண்ணை அமைக்க ஒரு 4 லட்சமா? இது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சே. உங்களோட அந்த தயக்கத்தை உடைக்கத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மாடல். அதாவது பண்ணைக்கான மொத்த செலவான 4 லட்சத்தை நீங்க தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 50% முதலீட்டாளரான நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டா போதும். மிச்சம் 50%, அதாவது மீதமுள்ள 2 லட்சத்தை கம்பெனியே உங்க கூட சேர்ந்து முதலீடு செய்வாங்க. உங்களோட பொருளாதார சுமை இப்ப அப்படியே சரிபாதையா குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா நாங்க வேற ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம். இந்த பண்ணைய தினமும் எப்படி நேர்ல வந்து பாத்துக்கிறது? ஆட்கள், மெயின்டெனன்ஸ், அறுவடைன்னு எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்றது? அதுதாங்க இந்த திட்டத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த லாபத்துல 60% கம்பெனிக்கு போயிடும். ஏன்னா பண்ணைய பராமரிக்கிறது, வேலைக்கு ஆட்களை நிர்வகிக்கிறது, காளான அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அத்தனை வேலைகளையும் கம்பெனியும் அவங்க பொறுப்புல பாத்துக்குவாங்க. உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 40%? அதுதான் எந்த அன்றாட வேலையும் செய்யாம முதலீடு செஞ்சதுக்காக மட்டுமே மாதம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த சுத்தமான பாசிவ் இன்கம். ஒரு நிமிஷம், அப்ப மாச லாபமான 50,000ல 40%னா வாவ், சரியா 20,000 ரூபாய். நம்ம பேர்ல நிலம் ஒரு பக்கம் பாதுகாப்பா இருக்க, நாம பண்ணைக்காக கொடுத்த அந்த 2 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு மாசம் எந்த வேலையும் செய்யாம 20,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வருதா? இது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆஹா மொமெண்ட் தான். கரெக்டா புடிச்சிட்டீங்க. உங்களோட நிலம் ஒரு பக்கம் பாதுகாப்பான சொத்தா இருக்கு, இன்னொரு பக்கம் உங்க முதலீடு உங்களுக்காக உழைச்சு மாசம் ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்போ ஒரு முத்தாய்ப்பான ஒப்பீட்டுக்கு வருவோம். வழக்கமா எல்லாரும் பண்ற மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கும் இந்த ஸ்மார்ட் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். ஆமா, முதல் ஆப்ஷன் வழக்கமா எல்லாரும் பண்ற மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. இதுக்கு குறைஞ்சது 60 லட்சத்துக்கு மேல முதலீடு தேவை.
ஆனா கிடைக்கிற வாடகை என்னமோ அதே 20,000 தான். அது மட்டும் இல்லாம வீடு கட்டி முடிய 1லிருந்து 2 வருஷம் காத்திருக்கணும். அதுல வாடகைக்காரங்க பிரச்சனை, கட்டமான ரிஸ்க்னு ஏகப்பட்ட தலைவலி இருக்கு. அதுக்கப்புறம் வெறும் வீடு மட்டும்தான் நமக்கு சொத்து. மிக சரியா சொன்னீங்க. இப்போ 2வது ஆப்ஷனான நம்ம மீனாட்சி கார்டன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் மாடல பாருங்க. மொத்த முதலீடே வெறும் 12,69,200 ரூபாய் தான். அதாவது நிலத்தோட விலை பிளஸ் உங்களோட முதலீடு 2 லட்சம். இதுலயும் அதே 20,000 ரூபாய் மாதாந்திர வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா காத்திருக்கும் காலம் வெறும் 45 நாட்கள் தான். ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சொந்தமா நிலமும் இருக்கு, தொடர்ந்து நடக்கிற ஒரு பிசினஸும் இருக்கு. இந்த ஒப்பீட்டை பார்க்கும்போது தான் நிதர்சனமான உண்மை எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நடுத்தர குடும்பங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமா, எவ்வளோ குறைவான முதலீட்டுல ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்க முடியும்னு இந்த மாடல் வெளிச்சம் போட்டு காட்டுது. 100% உண்மைங்க. உங்களோட பணம் பேங்க்ல சும்மா தூங்கிட்டு இருக்காம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக இன்னைக்கு உழைக்க ஆரம்பிக்கணும். நாளைய நிதி சுதந்திரத்தை இன்றே உருவாக்குங்கள். அதாவது ரொம்ப ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், சிறுகு சிறுகு சேமிச்சு வச்சிருக்கிற உங்க பணம் உண்மையிலே உங்க குடும்பத்தோட பாதுகாப்பான எதிர்காலத்துக்காக சுறுசுறுப்பா வேலை செய்யுதா இல்ல பணவீக்கத்துல தன் மதிப்பை இழந்துட்டு இருக்கா? இந்த மீனாட்சி கார்டன் திட்டத்தை பத்தி ஒரு நிமிஷம் ஆழமா யோசிங்க. உங்களோட முதலீட்டு வியூகங்களை மாத்தி அமைக்க இது ஒரு சரியான தருணமா கூட இருக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.